ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் நல்லா சாஃப்டான லேயரான பரோட்டா பார்க்க போகிறோம். நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் மைதா, உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு, ஒரு முட்டை, அரை டம்ளர் பால் சேர்த்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இழுத்து இழுத்து பிணைஞ்சிக்கலாம் மாவை. அப்போ தான் பரோட்டா சாஃப்டாக வரும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா மாவு ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை உருண்டை போட்டுடலாம். பாருங்கள், இந்தளவு உருண்டை சரியாக இருக்கும். எல்லாத்தையும் உருண்டை போட்டதுக்கப்புறம் எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அது 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஈரத்துணி போட்டுக்கோங்க, காயாமல் இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை மேலே தூவி விட்டு எல்லா சைடும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இது வீசுறதுக்கு நல்லா வரும், அதுக்காக. ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி அளவுக்கு விரிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா வீசிக்கலாம். நல்லா வீசி சுற்றி வச்ச மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். எல்லா மாவையும் நம்ம வீசினதுக்கப்புறம் நம்ம பரோட்டா போட்டோம்னா சரியாக இருக்கும். நல்லா மாவு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை விரிச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக அதில் எண்ணெய் தெளிச்சிட்டு நம்ம விரித்து வச்சுருந்த பரோட்டாவை சேர்த்துக்கலாம். பின்னாடி நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தி மாதிரி நம்ம இதை திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது. ரெண்டு பக்கெட்டும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே அடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம பரோட்டா ரெடி ஆயிருச்சு.